அன்பான தமிழ் உள்ளவங்களே உங்களை ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்து நடக்க போகிற சம்பவம் என்ன, இதுவாக வேணால் இருக்கலாம். அந்த சம்பவம் நல்லதாகவும் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு சின்ன கைடன்ஸ் மாதிரி வரலாம். பட் பிரபஞ்சம் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவோட வாழ்க்கையில் அடுத்து நடக்க போகிற சம்பவம் என்ன? ரொம்ப ஸ்பெசிஃபிக். ஆக்சுவலாக பிரபஞ்சம் இந்த ரீடிங் அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மெடிடேஷன், உங்களோட கைடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெடிடேட் பண்ணுங்கள். அதே சமயம் நேர்மை தவறாமல் இருங்க. ரைச்சியஸ்னஸ் உங்களோட வாழ்க்கையில் எப்பயுமே எது சரியோ அதை மட்டும் பண்ணுங்கள். அது ரொம்ப அவசியம்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. அது சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எந்த சிக்கலில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காகவும் இருக்கலாம். பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கார்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் சில விஷயங்கள் நடக்குது, மேபி நீங்கள் ஒரு வாழ்க்கை தத்துவத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படி தான் எனக்கு புரியுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நட், ஒரே நிமிஷம், யார் அந்த நட் அப்படின்னு பார்ப்போம். காடஸ் ஆஃப் த ஸ்கை அண்ட் செலஸ்டியல் பாடிஸ். எக்ஸாக்ட்லி அதை தான் நான் அதுதான் எனக்கு இந்த கார்டை பார்த்தோன்னே புரிஞ்சதும் கூட. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இந்த காடஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இரவானா சூரியனை முழுங்கிட்டு காலையில் அந்த சூரியனை வெளியில் கொடுக்கக்கூடிய ஒரு தேவதை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஈஜிப்ஷியன் காடஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காடஸோட அவங்க வந்து உடம்பு ஃபுல்லாக வெறும் ஸ்டாராக இருக்குது. ஸோ அந்த ஸ்டார் எனர்ஜி பார்த்திங்கன்னா, ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் கோயிங் டு பிக் அப். ஓகே, இந்த ஸ்டார் எனர்ஜி நான் இது வரைக்கும் நோட்டீஸ் பண்ணலை. சரி, இந்த ஸ்டார் எனர்ஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காடஸோட பாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச், அதாவது ஒரு வளைவு மாதிரி இருக்குது. இந்த வளைவு வந்து பூமியை ப்ரொடெக்ட் பண்ணுறது. இது இங்கே நடக்கிறதெல்லாம் பூமியில் நடக்கிற சம்பவங்கள். மேலே பார்த்திங்கன்னா சூரியன், த காட் ஆஃப் சன்ரா, அவங்க மேலே இருக்காங்க. ஸோ இரவானா இந்த பூமியை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு, பகலானா இந்த சூரியனோட ஒளியை கொடுக்கறது தான் இந்த காடஸோட. அதாவது என்ன அப்படின்னா, purification of the soul, light that illuminates, resurrection. இந்த கார்டு எதை ரெப்ரசன்ட் பண்ணால் உங்கள் வாழ்க்கையே ஒரு மிஸ்டீரியஸ், அதாவது ஒரு ரொம்ப மேஜிக்கல். மிஸ்டீரியஸ்னால் ரொம்ப ஆச்சரியங்கள் நிறைந்தது. அதே மாதிரி திகில்னு சொல்ல முடியாது, அப்புறம் படம் மாதிரி ஆகிடும். இது ரொம்ப ஆச்சரியங்கள், நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்களாக நடக்கும், திடீர் எதிர்பார்த்த திருப்பங்கள் நடக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் உங்களை பாதுகாக்கிற ஒரு கடவுள் தான் இவங்க, காடஸ், பெண் தெய்வம். அதே மாதிரி உங்களை தேவையில்லாத இடங்கள்லேருந்து, அதாவது தேவையில்லாத பார்வைகள், தேவையில்லாத எக்ஸ்போஷன்னு சொல்லுவாங்களே, உங்களை தேவையில்லாத இடங்களுக்கு போக விடாமல் அவங்க தடுத்துடுவாங்க. ஸோ யூ ஹாவ் டு ட்ரஸ்ட். நீங்கள் பிரபஞ்சம் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு புரிஞ்சிக்க சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் அண்டர்ஸ்டாண்ட். நிறையா மேபி உங்களுக்கு சயின்ஸ் கிடைக்கலாம், இல்லை பிரபஞ்சம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதனால தான் இங்கே மெடிடேட் பண்ண சொல்கிறாங்க. சிட் குவைட்லி. உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் சொல்ல தேர்ட் ஐ சக்ரா. ஆக்சுவலாக நீங்கள் வந்து அமைதியாக இருக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தலையில் ஒரு ரிசீவர் மாதிரி இருக்குது, தலையில் ஒரு கிரீடம் இருக்குது. மேபி அது உங்களோட ரிசீவராக இருக்கலாம். இது சன் கிட்டேருந்து வாங்குறீங்க. இது வந்து ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சாமோட சைன். அதே மாதிரி இந்த கண் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சிம்பிள் இன் எஜிப்ஷியன் கல்ச்சர். ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இது புரியணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்கும் போது குழம்பாமல் நீங்கள் உங்களோட வாழ்க்கை எப்போவுமே ப்ரொடெக்டட். பிரபஞ்சம் வந்து உங்களை வந்து ஒரு அழகான ரேப்பில் வச்சுருக்காங்க. எப்படி தமிழில் சொல்லுது, ஒரு அழகான வளைவுக்குள்ளே ரொம்ப பாதுகாப்பாக வச்சிட்ருக்காங்க. அங்கே வந்து பெருசாக யாரும் வந்து உங்களை எதுவும் பண்ணிட முடியாது. அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும். அடுத்தது வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குறதே நடக்கும்னு நினைக்க முடியாது. எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும்போது பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்கள நம்ப சொல்கிறாங்க. அவங்க நம்புறதுக்கு, அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியறதுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கணும், மெடிடேட் பண்ணணும். இல்லைனா வந்து
உங்களுக்கு தெரியும் என்ன ரிச்சுவல் பண்ணணுமா, இல்லை என்ன பண்ணணும், உங்களுக்கு ஆல்ரெடி கைடன்ஸ் இருக்கும். டிவைன் ஃபெமினன் இல்லைனா டிவைன் மாஸ்குலன் யாராக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்களாவே உங்களுக்கு அது புரிஞ்சிடும். க்ளீன் இட் அப். உங்கள் வாழ்க்கையில் இருக்க பழைய குப்பையெல்லாம் தூக்கி போட சொல்கிறாங்க. ஏன்னா சூரியன் இப்போ மறைஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த சூரியன் வந்து வெளியில் வரப்போகுது, விடிய போகுது. ஸோ அந்த விடியலுக்கு முன்னாடி இந்த இரவில் தேவையில்லாத ஒரு டார்க்னஸ் உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா, இந்த டார்க்னஸாக உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத எனர்ஜியெல்லாம் விட்டுடுங்கன்றங்க. எகெயின் க்ளீன் இட் அப் அண்ட் சாப்வுட். இதை நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணணும், இல்லைனா உங்கள் வாழ்க்கையே புரட்டி போட்ட மாதிரி மாற்றணும். மேபி உங்களோட ஜாப் சரியில்லை, த ஃபேட் உங்களுக்கு விதிக்கப்பட்டது வேறு. ஸ்டார் இங்கே எகெயின் ஸ்டார், உங்கள் ஸ்டார் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்குன்னு இருக்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரொடெக்டட். அதுதான் பிரபஞ்சம் எங்கே சொல்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் மெடிடேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் இந்த பிரபஞ்சத்தோட உருவாக்கிக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் நிறையா வீடியோஸ் பாருங்கள், நிறையா புக்ஸ் படிங்க. தென் கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக ஆக உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன், உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் வே ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். ஸோ நான் இங்கே வந்து எல்லாத்தையும் சொல்ல போகிறதில்ல. இது ஸ்டில் காமிக்ஸும் பார்ப்பாங்க. கெட்டவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை கொடுத்துட்டு பின்னாடி நம்ம வருத்தப்படுறதை விட, நீங்கள் இந்த பவர்ஃபுல் பர்சன் அப்படின்னா உங்களுக்கு பிரபஞ்சமே அதை கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. யூ ஆல்ரெடி நோ, இல்லைனா வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துடும். உங்களுக்கு மெயின் கைடன்ஸ் மெடிடேட். ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணுங்கள். இதை ஸ்ப்ரிங் க்ளீனிங் மாதிரி வீட்டை புரட்டி போட்டு பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அதை தான் பார்த்துட்ருக்கேன். என் வீடை எப்படி களைச்சி போட்டு திரும்ப எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஒரு உங்கள் எனர்ஜி பிளாக்கேஜை கிளியர் பண்ணும். அடுத்தது வந்து உங்களுக்கே உங்கள் வீடு பார்க்க வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரு செட்டை பார்த்துருந்தா போர் அடிக்கும். அதனால் புரட்டி போட்டால் அதுலேருந்து எதாவது கிடைக்கும்னு யாருக்கு தெரியும்? ஸோ க்ளீன் பண்ணுங்கள். 2 தடவை வந்துடுச்சு. ஸோ தேவையில்லாத தூக்கி போடுங்க. தேவையில்லாத சொந்தங்கள், பந்தங்கள், ஃப்ரெண்ட்ஷிப், லவ் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உதவாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாப்வுட், கட் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக பிரபஞ்சம் சொல்லிட்டாங்க. கட். சரி, பார்ப்போம் எந்த எனர்ஜி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈகிள், பவர்ஃபுல் ப்ரெசன்ஸ், விஸ்டம், பிக்கர் பிக்சர். அதே மாதிரி இதோட ஷேடோ சைட் பார்த்திங்கன்னா அப்யூஸ் ஆஃப் பவர், ப்ரைட்ஃபுல் ஈகோ, புல்லிங். ஸோ நீங்கள் உங்களோட பவரை, அதாவது உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்க போகிற பவரை ஒரு பிக்கர் பிக்சர், வருங்காலத்துக்காக உங்களோட மட்டும் வச்சுக்காமல் எல்லாத்துக்கும் சேர்ந்து யோசிக்கும்போது அது வந்து உங்களுக்கு வரமாக மாறும். அதே சமயம் அதை வந்து உங்களோட பவர் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சரியான பலன்களை தராது. ஸோ பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க, இல்லை உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வைக்க போகிறாங்க. அதை வந்து நீங்கள் எல்லாத்தோட நன்மைக்காகவும் தான் பயன்படுத்தணுமே தவிர சுய லாபத்துக்காக மட்டும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தீமையை தரும். அதாவது நீங்கள் ஒரு ஃபெயிலியரை சந்திப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிரபஞ்சம் வந்து நீங்கள் போகும்போது ஒரு பேக் ஃபுல்லாக மணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கேயோ போகிறீங்க, ஒரு பேக் எடுத்து பார்க்குறீங்க, எதிர்பாராத விதமாக பேக் ஃபுல்லாக காசு இருக்குது. நாம் உடனே என்ன பண்ணுவோம், அப்படியே சைலண்ட்டாக வீட்டுக்கு ஓடி போய் அதை பீரோவில் வச்சு பூட்டிடுவோம். அப்படி தான் பிரபஞ்சம் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. வச்சுக்கோங்க. உங்கள் மனசுக்கு எவ்வளோ கொடுக்கணுன்னு தோணுதோ அதுக்குன்னு வந்து ஒரே ஒரு ₹1 உருவி யாருக்காவது கொடுத்து நான் தானம் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது. ஸோ மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் ஒரு ஃப்யூச்சர் பர்ஸ்பெக்டிவோட, சரி நம்மளுக்கு கடவுள் இவ்வளோ கொடுத்துருக்காரு, ஸோ இதுலேருந்து நாம் இல்லாதவங்களுக்கு இவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா பிரபஞ்சம் அந்த மிச்சம் இருக்க மணியை நீங்கள் சரியாக பயன்படுத்துறதுக்கான வழியை காமிப்பாங்க. நான் இன்னொரு பேக் கொடுப்பாங்கன்னு சொல்ல வரல. ஸோ மேபி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 10 மடங்கு லாபம் வரும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா, சுயநலமாக வச்சுக்காதீங்க, தேவையில்லாத களைஞ்சிடுங்க. உங்களுக்கு பிரபஞ்சம் ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க, அதை வந்து பகிர்ந்து நீங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு போகணுமே தவிர அதை சுயநலமாக நீங்கள் வச்சுக்க முடியாது. முன்னாடியே பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லிட்டாங்க, நோ சுயநலம். என்னமோ சொல்ல வராங்க, எனக்கு புரியல. சரி, ஓகே. ப்ளீஸ் பிரஸ் கலெக்டிவோட வாழ்க்கையில் அடுத்து நடக்க போகிற சம்பவம் எது ரிலேட்டடாக? எமோஷ்னல் ஹீலிங். அதனால தான் உங்களுக்கு இங்கே சாப்வுட், க்ளீன் இட் அப். எமோஷ்னலாக நீங்கள் வந்து ஹீல் ஆகணும். மேபி உங்களுக்கு பாஸ்டில் ஏதாவது வழிகள் இருக்கலாம். யூ ஆர் ஹீலிங் ஃப்ரம் பாஸ்ட் எமோஷ்னல் wounds, ரீடிஸ்கவரிங் யுவர் கெப்பாசிட்டி ஃபார் லவ் அண்ட் செல்ஃப் கம்பேஷன். ஸோ
நிறைய பேர்த்துக்கு இது வந்து ஒரு பாஸ்ட் ஃபெயில் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லைன்னா ஃபேமிலிக்குள்ளே ட்ராமா, சரியான ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எது வேணால் இருக்கலாம். அந்த எமோஷ்னல் இஷ்யூ, அதாவது மனசில் உள்ளப்பட்ட காயங்கள் எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ அந்த காயத்தை தான் ஆற்றுறதுக்கு பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது விட்டுருங்க. அது திரும்ப திரும்ப போய் அந்த புண்ணை வந்து திரும்ப அதை காஞ்சிடுச்சு அப்படின்னா விட்டுருங்க. அது தானாக விழுந்துடும் அந்த தோல். நீங்கள் திரும்ப பிச்சிங்க அப்படின்னா அந்த புண்ணு திரும்ப ரணமாக மாறும். அது பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, விட்டுருங்க, அதை கட் பண்ணியே போட்டுருங்கங்கிறாங்க. இந்த எந்த நாள் உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு வலி வாழ்க்கையில் நடந்ததோ அது உங்களுக்கானது இல்லை. அதனால தான் அது உங்களுக்கு அந்த வலியை கொடுக்குது. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு திரும்ப திரும்ப வலி கொடுக்குது அப்படின்னா அது எய்தர் உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுத்தருது, இல்லை அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லாதது. ரெண்டே தான். லைஃப் ரொம்ப சிம்பிள். ஸோ தேவையில்லாததுன்னா தூக்கி போடுங்க. இல்லை பாடம் கற்றுக்கல அப்படின்னா அந்த வலி நீங்கள் இன்னொரு தடவை கோ த்ரூ பண்ண வேண்டி வரும். கோ எக்ஸிஸ்டன்ஸ், மம்மி கீழே விழுந்துருச்சு. லீடர்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், பவுண்ட்ரிஸ். உங்களுக்கு பவுண்ட்ரி ரொம்ப அவசியம். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் எல்லாத்தையும் உளராதீங்க. எல்லாத்துக்குமே வந்து நல்ல எண்ணம் இருக்கும்னு சொல்ல முடியாது. நீங்கள் 20 வருஷம் பழகியிருந்தாலும் முதுகில் குத்துறவங்க முதுகில் குத்த தான் செய்வாங்க. அதனால் யார்கிட்டையுமே பவுண்ட்ரிஸ் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் யாரையுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் யூ நீட் டு நோ அது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு பிரித்து பார்த்து அதுக்கப்புறம் பழகுங்க. நல்லவங்க மாதிரி நடிக்கிற கெட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. யுவர் க்ரியேட்டிவிட்டி இஸ் ஃப்ளரிஷிங், அலோயிங் யூ டு பிரிங் நியூ ஐடியாஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் டு ஆல் ஏரியாஸ் ஆஃப் யுவர் லைஃப். மேபி நீங்கள் பிரபஞ்சக்கிட்ட இருந்து உங்களுக்கு வரப்போகிற அந்த செய்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரியேட்டிவ் ஐடியாஸ். ஏன்னா நிறையா சயின்டிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அவங்க இன்டர்வியூஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறது ஒன்று தான், எனக்கு வந்து தானாக தோணுச்சு, இல்லைனா வந்து நான் நைட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவேன், இல்லைனா நான் மெடிடேட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கோலஸ் டெஸ்லா பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் எப்போவுமே ஒரு பென் அண்ட் பென்சில் வச்சுட்டு அவர் தூங்கும்போது வர ட்ரீம்ஸை இம்மீடியட்டாக எழுந்திரிச்சு எழுதுவார். இல்லைனா ஸ்டார் கேஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து அந்த ஐடியாஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய இன்டர்வியூஸில். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்பார்க். அதனால தான் பிரபஞ்சம் உங்களை கம்யூனிகேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ யூ ஹாவ் டு communicate. Leadership, you are stepping into a leadership role, inspiring others and guiding your team towards success with confidence and clarity. ஸோ நீங்கள் எப்போ பொதுநலமாக யோசிக்க ஆரம்பிக்கிங்களோ அப்போவே நீங்கள் லீடர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ பிரபஞ்சம் அதை தான் சொல்கிறாங்க. அந்த லீடர்ஷிப் நீங்கள் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அதை உள்வாங்க ஆரம்பிக்கும் போது உங்களை தேடி பதவிகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு பேஸ் பார்த்திங்க அப்படின்னா பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுங்க. அடுத்தது வந்து சுயநலமாக இருக்காதீங்க. coexistence, you have balanced independence and connection in your relationship with mutual respect and support, fostering growth together. ஸோ கோஎக்ஸிஸ்டன்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்குது, நீங்கள் 2 பேரும் காதலிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட சுதந்திரம், தனிப்பட்ட சுதந்திரம் அதுவும் முக்கியம், அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரமும் முக்கியம். அதே சமயம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிற அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப அவசியம். ஸோ இப்போ எப்படி கோஎக்ஸிஸ்ட் பண்ணுவீங்க? பவுண்ட்ரிஸ். அதனால தான் இங்கே பாட்டம் டெக்கில் பவுண்ட்ரிஸ் இருக்குது. நோ யுவர் பவுண்ட்ரிஸ். அதாவது அவங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிக்காதோ அங்கே நீங்கள் நின்றுக்கோங்க, உங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிக்காதோ அவங்க அங்கே நின்றுப்பாங்க. இட்ஸ் லைக் ரெஸ்பெக்ட் ஈச் அதர். அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா அவங்க முன்னாடியே போய் அதை பண்ணிவிட்டு அவங்கள வந்து எமோஷ்னலாக இரிட்டேட் பண்ணிவிட்டு அப்படி பண்ணுறது அவசியம் இல்லை. அப்புறம் டோன்ட் கண்ட்ரோல் அதர்ஸ். அடுத்தவங்கள கண்ட்ரோல் பண்ணாதீங்க. பிகாஸ் நாம் எல்லாருமே தனித்தனி, நம்ம சோலும் தனி, நம்ம வாழ்க்கையும் தனி, தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போக போகிறோம். ஸோ டோன்ட் ட்ரை டு கண்ட்ரோல் அதர்ஸ். அது ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப, நான் தமிழில் சொல்லுவோம் அழகா, நீச்சச் செயல், கீழ்த்தரமான வேலை. அதை பண்ணாதீங்க. இட்ஸ் லைக் யூ கான்ட் கண்ட்ரோல் எனி ஒன். அவங்க உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுத்துன்னா அது உங்களுக்கு நேசிக்கிறனால உங்களை காயப்படுத்த வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக அவங்க பணிஞ்சு போகிறது தான் தவிர யூ கான்ட் ஆக்சுவலி கண்ட்ரோல் தெம். யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது, அந்த உரிமையும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இட்ஸ் லைக் ரெஸ்பெக்ட் ஈச் அதர். அது வந்து உங்கள் வாழ்க்கை இன்னுமே வந்து அழகான விஷயமாக மாற்றும். அதாவது அந்த யூனியனை யூ ஹாவ் டு ரியலைஸ் தட்.
You are willing to make sacrifices for love, putting aside your own needs to support the growth of the relationship. Sacrifice. ஆனால் சில சமயம் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது ரெண்டு பேர்த்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபுட்டில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படின்னா, டெய்லி உங்களுக்கு பிடிச்சதே சமைக்க முடியாது இல்லையா? அவங்களுக்கு பிடிச்சதும் சமைக்கணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் சின்ன சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அவங்களும் அந்த மாதிரி ஒரு சில நாள் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். இட்ஸ் லைக் மியூச்சுவல். ரெண்டு பேருமே பண்ணணும். ஒருத்தங்க கிட்டேருந்து அதை எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் பண்ணக்கூடிய இந்த சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இந்த சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ், நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிற அந்த விஷயம்தான் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அட்ராக்ஷனாக இருக்க போகுது. இதுதான் நீங்கள் நேசிக்கிறவங்கள, இல்லைனா உங்கள் கூட இருக்கவங்கள உங்களை இன்னும் ஆழமாக நேசிக்க வைக்கும். எவ்வளோ புரிதல் இருக்குது அவங்கக்கிட்ட. இதை விட்டுட்டு நம்ம எங்கே போகிறது? இட்ஸ் லைக் திஸ் இஸ் மை லவ், இதுதான் என்னோடய ஃப்ரெண்ட், இதுதான் என்னோடய ஃபேமிலி. ஏதோ ஒரு பாண்ட் அங்கே க்ரியேட் ஆகும் நீங்கள் பண்ண அந்த சின்ன சின்ன விட்டு கொடுக்குற விஷயங்கள்னால. ஸோ உங்கள் வாழ்க்கையை அடுத்து நடக்க போகிற சம்பவம் என்னென்னா, நீங்கள் சில விஷயங்களை விடணும், உங்களோட பர்ஸ்பெக்டிவ் மாறணும், பிரபஞ்சம் சொல்கிறத கேட்டு உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து லீடராக ஆக போகிறீங்க. காதல் வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த பெயின் விட்டு வெளியில் வரணும். யூ நீட் டு ஹீல் தட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழகான காதல் வரப்போது. அது எப்படி நடக்கணும் அந்த வாழ்க்கையிலும் பிரபஞ்சம் சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பெருசாக எதுவும் பார்க்க போகிறதில்ல. இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்கான்னு பார்க்கலாம். பேஜ் ஆஃப் வான்ஸ். நீங்கள் யாரையும் ஒருத்தங்களை நம்ப முடியாது. தே ஆர் நாட் ரிலையபிள். சரி, பார்க்கலாம். சரி, நான் ஃபுல் கார்ட்ஸையும் எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் இங்கே பார்க்குற கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இந்த விட்டு போக வேண்டிய ஒரு விஷயம், அதாவது நீங்கள் கடவுள் உங்களை எதை விட சொல்கிறாங்க அப்படின்னா, யார் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலையோ, யார் உங்களோட ப்ரெசன்ஸை அப்ரிஷியேட் பண்ணலையோ, யார் உங்களை ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்காங்களோ. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெண்ட் குரூப் இருக்கீங்க, ஒரு 10 பேர் 8 பேர் இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட வேல்யூ அங்கே என்ன, உங்களோட இம்பார்ட்டன்ஸ் அங்கே என்ன, உங்களுக்கு சரியான ரெஸ்பெக்ட் இருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். 3 ஆஃப் கப்ஸ். ஓகே, இது வந்து பாஸ்ட் பர்சன். மேபி பலருக்கு இது வந்து காதல் சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஏன்னா வந்து தேர்ட் பார்ட்டி வருது. யூ ஆர் த ஸ்டார். குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜி. நைட் ஆஃப் பாங்ஸ், நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ், லாஸ். You already know this. High priestess. Page of pipes again. வாழ்க்கையில் உங்களை கடவுள் எதை விட சொல்கிறாங்க அப்படின்னா, யார் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்காங்களோ, யார் உங்களை ஆப்ஷனாக வச்சுருந்தாங்களோ, அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், யூ ஆர் நாட் அன் ஆப்ஷன். ஏன்னா நீங்கள் இங்கே ஸ்டார், நீங்கள் தான் ஹீரோயின், நீங்கள் தான் ஹீரோ உங்கள் லைஃப்பில். ஹை ப்ரீஸ்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி. அதே சமயம் உங்களோட வாழ்க்கையை சீக்ரெட்டாக வச்சுருக்காரு. உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரியும், அவங்க நினச்சிட்ருக்காங்க உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. பட் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுங்கிறது அவங்களுக்கு தெரியும். பட் அவங்க அதை இட்ஸ் லைக் மாயை பண்ணி ப்ளீஸ் பண்ணி உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணலாம். அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நோ நோ நோ, இதெல்லாம் இப்போ சரிப்பட்டு வராது, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த சாப்டர் க்ளீன் பண்ணிவிடுங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுருங்க. அது எந்த கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஸ்டில் அவங்களோட ஃபோக்கஸ், அவங்க ஏதோ ஒரு லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால்
மேபி தேவ ஒரு சிலருக்கு அவங்க ஒரு பிளேயர் எனர்ஜியில் இருந்திருக்கலாம். இட்ஸ் லைக் நிறைய பேர்த்தோட போகிறது வர்றது, இட்ஸ் லைக் உங்களை வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்குது. இந்த மாதிரி இது வேணா இருக்கலாம். லவ்வாக இருக்க சுச்சுவேஷன். ஏன்னா தேர்ட் பார்ட்டி கண்டிப்பாக இருக்காங்க அவங்க எனர்ஜியில். ஸ்டில் இந்த தேர்ட் பார்ட்டி இஸ் இன் தேர் எனர்ஜி. அவங்க கம்ப்ளீட்டாக அவங்கள விட்டு வந்துட்டாங்கன்னா இல்லை. அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க இது உதவாது, இது வந்து பொய் சொல்கிறாள், எங்கே நேர்மை இல்லை. அதனால தான் இந்த எனர்ஜியை கட் பண்ண சொல்கிறாங்க. சி அவங்க வந்து வரேன்னு சொல்லுவாங்க, ஆனால் வர மாட்டாங்க. இட்ஸ் லைக் நைட் ஆஃப் கப்ஸ். அவங்களுக்கு வந்து மேபி எமோஷ்னல், அவங்க பழசில் என்ன வேணால் நடந்திருக்கலாம், அது நம்ம பொறுப்பு இல்லை. அவங்க ஹீல் ஆகணும், அது அவங்களோட பொறுப்பு. அப்படி ஆகலை அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிளில் ஒரு சொத்தை. ஸோ உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அது உள்ளே இருக்க சொத்தை வந்து அந்த ஆப்பிள் நீங்கள் கட் பண்ணும்போது தான் தெரியும், இல்லைனா தெரியாது. அதை மறைச்சி, அந்த சொத்தையை மறைச்சி உங்ககிட்ட அதை விற்க பார்க்குறாங்க. பட் பிரபஞ்சம் சொல்கிறாங்க நோ, இட்ஸ் அ கிளியர் நோ. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் வரப்போது எம்பரர். ஒரு சிலருக்கு இந்த பர்சனுக்கு ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், தே ஆர் ஆல்ரெடி மேரிட், உங்ககிட்ட வந்து கல்யாணம் ஆகலன்னு சொல்லி கூட ஏமாற்றலாம். ஸோ ஏதோ ஒரு ஏமாத்துகிற பழக்கம், ஏமாத்துகிற புத்தி அவங்களுக்கு இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தை ஏமாத்துறாங்க, கண்டிப்பாக அதில் ஒரு இன்னொரு பர்சன் இன்வால்வ்டு. இட்ஸ் எமோஷ்னலாக அட்டாச்சு தான். இட்ஸ் லைக் ஃப்ரெண்டு அந்த மாதிரி நான் வந்து போய் சொல்ல விரும்பல. 3 of Cupsனால் முடிஞ்சு போச்சு. இட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன். தே ஆர் எமோஷ்னலி ஃபிசிக்கலி இன்வால்வ்டு. ஸோ இதில் வந்து சில விஷயங்களை மறைச்சி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மேபி அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்களோட கல்யாணம் கூட ஆகிருக்கலாம். பட் அவங்க அதை உங்ககிட்ட மறைச்சிருக்கலாம், பொய் சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அவங்களோட இன்டென்ஷன் வந்து சரியில்லை. இட்ஸ் நாட் கிளியர். ஸோ பிரபஞ்சம் அதனால தான் அவங்கள விட்டுட்டு வெளியில் வாங்கன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் லீவ் தெம் பிஹைண்ட், ஸ்டாண்ட் இன் யுவர் பவர், பிகாஸ் யூ ஆர் த ஸ்டார். நீங்கள் இங்கே ஹீரோயினுக்கு வில்லன் எப்படி வேறாக முடியும்? பிரபஞ்சம் கேட்குறாங்க அந்த கேள்வி தான். என்னம்மா வில்லன் பின்னாடி போயிட்டுருக்க, ஹீரோ அங்கே இருக்கார், இங்கே நின்றுட்டுருக்காரு அப்படின்றாங்க. ஸோ அதனால தான், ஏன்னா 2 எனர்ஜி இங்கே இருக்குது, ஆப்போசிட் எனர்ஜி. இட்ஸ் காம்படிஷன் ஃபார் ஷுர். ஒருத்தங்க ஸ்லோ மூவிங் வரேன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து வெரி ஃபாஸ்ட் மூவிங். இந்த ஃபாஸ்ட் மூவிங் எனர்ஜியை யூ கான்ட் ட்ரஸ்ட். ஏன்னா இது வந்து இன் அண்ட் அவுட் எனர்ஜி, இட்ஸ் ஸ்டேபிள் எனர்ஜி கிடையாது. நைட் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி வந்து யூ கான்ட் ரிலை. பட் நைட் ஆஃப் கப்ஸ் ஸ்லோ பட் ஸ்டெடி. அவங்க வந்து ஒரு தயக்கத்தினால அந்த ஸ்லோ, ஒரு கூச்சம், ஒரு வெக்கம், அதனால் வர ஒரு தயக்கம். எப்படி போய் நான் சொல்ல போகிறேன், எப்படி என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தயக்கத்தில் வர்றது. கொஞ்சம் ஒரு கார்டட் எனர்ஜி, இது எப்படி நான் பண்ண போகிறேன், எல்லாம் நல்லபடி நடக்குமோ கடவுளே அப்படின்னு அந்த தயக்கத்தை, அதனால் வர ஒரு சின்ன செட்பேக். ஆனால் இந்த எனர்ஜி எவ்வளோ சீக்கிரம் வராங்களோ அவ்வளோ சீக்கிரமே வருவாங்க, அவங்கள ஏமாற்றுவாங்க, போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சுற்றி. இதை உங்ககிட்டே இருந்து அங்கே போய் யார் ஏமாத்துறது, அந்த குஜால்ஸை யார் மிஸ் பண்ணுறது? ஸோ இட்ஸ் லைக் வெரி பேட் எனர்ஜி. ஸோ பிரபஞ்சம் சொல்கிறாங்க பொறுமையாக இருங்க. ஏதாவது ஃபாஸ்ட் மூவிங் எனர்ஜி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காம வந்து அப்படி வந்த வேகத்திலே திருப்பி அனுப்பிச்சி விட்ருங்க. அது உங்களோட வாழ்க்கைக்கானது இல்லை. ஏன்னா இப்போதைக்கு உங்களோட கைடன்ஸ் வந்து ஃபோக்கஸ் ஆன் ஸ்டெபிலிட்டி. பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ வழிகாட்டுறாங்க, ஃபோக்கஸ் ஆன் தட். ஒரு அழகான காதல், உங்களை வந்து போற்றி பாதுகாக்கிற, உங்களோட ப்ரெசன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு காதல் உள்ளே வருது. அதுதான் உங்களுக்கு வந்து அப்பழுக்கல்லாத சந்தோஷம் கொண்டு வரப்போகுது. இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு அந்த உள்ளே வரப்போகிற அந்த பர்சன் வந்து நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. தே வில் வெயிட் ஃபார் யூ. மேபி இந்த எமோஷ்னல் ஹீலிங்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணால் தே வில் அண்டர்ஸ்டாண்ட், தே வில் வெயிட் ஃபார் யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணும்போது இவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே சேர்ந்து உங்கள் காதல் கல்யாணத்தில் அழகாக போய் முடியும். இந்த காதலுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் இடையில கொஞ்சம் வெயிட்டிங் டைம் கண்டிப்பாக இருக்குது. பட் அதில் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக. மேபி யூ கோ அவுட் அலாட், இல்லைனா நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அந்த காதல், அந்த அழகான அந்த மொமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு. பட் லீகலாக நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. இட்ஸ் லைக் இட்ஸ் கோயிங் டு பி லீகல். மறைச்சிக்கிறதுக்கோ இல்லைனா வந்து நீங்கள் ஒளிஞ்சு போகிறதுக்கோ எதுவுமே இல்லை. கொஞ்ச நாள் நீங்கள் வந்து அதை ஒரு கேப் கொடுக்க போகிறீங்க. மேபி நீங்கள் கரியரில் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு, இல்லைனா உங்கள் பர்சன் வந்து சில விஷயங்களை சாதிக்கணும்னு நினைக்கலாம். இருங்க, கொஞ்சம் டைம் ஆகட்டும், நான் இதெல்லாம் அதுக்குள்ளே சாதிச்சுக்கிறேன், எனக்கு வந்து அப்போது ஒரு ஐ ஃபீல் கம்ப்ளீட். ஏதோ ஒரு விஷயம் ஒன்று நீங்கள் சாதிக்கிறதுக்கு, இல்லைனா அவங்க சாதிக்கிறதுக்கு. அதுக்காக நீங்கள் பேசாமல் விலகி போக போகிறதில்ல. நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க அந்த டைமையும். உங்கள் காதல் வாழ்க்கை அது திரும்ப வராது இல்லையா கல்யாணம் பண்ணிட்டா. ஸோ ஏதோ ஒரு விஷயம். பட் காதல் சொல்கிறதுக்கும் உங்கள் கல்யாணத்துக்கும் இடையில கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு வெயிட்டிங் டைம் இருக்கும்.
ஆனால் அந்த வெயிட்டிங் டைமை தரமாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. இட்ஸ் லைக் சூப்பர் டூப்பர் ஹாப்பினஸ் இருக்க போகுது. ஸோ அதனால் எதையுமே வந்து குழப்பிக்கவே தேவையில்லை. ஆனால் நீங்கள் ஒரு பாஸ்ட் எனர்ஜியை விடணும். அது வந்து எதுவாக வேணால் இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கெட்டவங்க, கெட்ட பழக்கம், மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இது ரெசனேட் ஆகலை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஹேபிட் இல்லை லிட்டரலாக உங்கள் வீடு க்ளீன் பண்ணுறது, இல்லைனா அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஒரு விஷயத்தை விடணும். கெட்ட பழக்கமாக கூட இருக்கலாம், இது ஏதோ சின்ன பழக்கமாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் வாழ்க்கையிலேருந்து வெளியில் தள்ளினீங்கன்னா தான் இந்த இந்த அபரிமிதமான சந்தோஷம், காதல், இந்த கல்யாணம் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எட்டி பார்க்கும். உங்கள் எனர்ஜி பிளாக்கேஜ் தான் அங்கே இருக்குது. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற சம்பவம் தரமான சம்பவம். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.